பாப்பாவுக்கு வந்து 22nd பர்த்டேல அன்னைக்கு எடுத்த வீடியோ எதுவுமே எடிட் பண்ணி போட முடியல. ஏன்னா, அன்னைக்கு ஃபுல்லா வேலை இருந்தது. மறுநாள் ஓட்டு போட்டு வந்துட்டோம். வீட்ல எல்லாரும் இருந்தாங்க. வேலை அதிகமா இருந்தது. எதுவுமே எடிட் பண்ண முடியல. இன்னைக்கு தான் சரி எடிட்டாவது பண்ணி போடுவோன்னு பண்ணதான். பாப்பாக்கு அன்னைக்கு வந்து கிஃப்ட்லாம் வந்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்ட்லாம். என்னன்னா பாப்பாக்கு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து அவங்க ஃப்ரெண்ட் அவங்க வீட்ல குடுத்தது. இது வந்து ஆக்சுவலா நான் ஆல்ரெடி நான் ஒண்ணு வாங்கி குடுத்துட்டேன். அது தெரியாம அவங்களும் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த படுத்துட்டு இருக்க மாரி இருக்குல்ல, அது பொம்மைல தட்டுற பொம்மை. அது வந்து நாங்க வாங்கி குடுத்தோம். தலையில தட்டுறது அவங்க வாங்கி குடுத்தாங்க. அந்த அம்மாக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அந்த இவ்வளோ வயசு ஆகுதே தவிர, அந்த பொம்மை, இந்த இதில தான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. இது 2ம் அந்த பொம்மை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அவங்க அண்ணனோட கிஃப்ட். இது வந்து ஹேண்ட்மேடு. Instagram பேஜ்ல வாங்குனது. எங்களுக்கு தெரியாது. திடீர்னு எடுத்துட்டு வந்து குடுத்தாப்புல தம்பி இது. இது ஏன்னா பாப்பா அடிக்கடிக்கு இந்த ஃபேஸ் பேக் அவளே போட்டுப்பா. அப்படி போடும்போது தலையில போடுறதுக்காக. ஆனா நல்லா இருந்தது பார்க்க வித்தியாசமா, சாஃப்ட்டா. இது வந்து இந்த திஷ்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கீ செயின் மாரி கையிலேயே பண்ணது. உண்மையா சூப்பரா இருந்தது 2மே. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன சொல்றது நான் எனக்கே சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வேடிக்கை கேட்டுருக்கு. இந்த பெட்ஷீட் ரொம்ப அடம் பிடிச்சு வாங்கினேன். இது நைட்ல க்ளோ ஆகும் இல்லையா? அந்த மாதிரி. ரொம்ப அடம் பிடிச்சு நானும் ரொம்ப வேடிக்கை காமிச்சிட்டேன். இத வாங்கி தராம 6, 7 மாசமா. சரி பர்த்டே தானே அப்படின்னிட்டு அன்னைக்கு வாங்கி குடுத்தேன். அந்த அம்மா ரொம்ப ஹாப்பி.